தற்போது நெல்லை மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் பொருந்த 8வது புத்தக திருவிழா கடந்த 31ஆம் தேதி தொடங்கி 3ஆம் நாளாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் புத்தகங்களை ஆர்வமோடு வாங்கி செல்கின்றனர். கூடுதல் தரவுகளோடு நேரலையில் இணைகிறார் நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தொடர்ந்து 3ஆம் நாளாக வெகு விமர்சையாக நடைபெற்று வரக்கூடிய புத்தக திருவிழா மற்றும் மக்கள் ஆர்வமாக வாங்கி செல்லக்கூடிய புத்தக விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? நிச்சயமாக சூர்யா, கடந்த 8 ஆண்டுகளாக திருநெல்வேலி மாவட்டம் நிர்வாகம் சார்பாக பொருணை புத்தக திருவிழா என்பது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றன. குறிப்பாக இந்த ஆண்டு என்பது 8வது பொருணை புத்தக திருவிழா என்பது கடந்த 31ஆம் தேதி என்பது துவங்கியது. திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்துக்கு எதிரே உள்ள வர்த்தக மையத்தில் தான் இந்த புத்தக திருவிழா என்பது துவங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 120 அரங்கங்கள் புத்தகங்கள் அமைக்கப்பட்டு தற்போது இந்த புத்தக திருவிழா என்பது துவங்கியுள்ளன. மேலும் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களையும் தங்கள் விற்பனைக்காகவும் தங்கள் கண்காட்சி என்பது வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாரம்பரியமிக்க திருநெல்வேலி அல்வா, பெண்களை மிகவும் கவரக்கூடிய சுடிதர் மற்றும் அவர்களுக்கான நைட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையானவர்களும் தங்களுடைய இந்த பகுதியில் விற்பனைக்கு என்பது வந்துள்ளன. மேலும் எந்த ஆண்டும் இல்லாதவருக்கு ISRO மற்றும் கடற்படை தளம் மற்றும் கூடங்குளம் அணு உலை ஆகியவற்றின் நேரடியாக அங்குள்ள அணு உலைகள் போலவே இந்த கண்காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சிகள் மட்டும் இல்லாமல் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இதுவரை கடற்படை தளம் என்பது வெளியே கண்காட்சி அமைப்பது பெரும் சிரமமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தற்போது இந்த புத்தக திருவிழாவை ஒட்டி பொதுமக்கள் அதிகமாக தங்களுடைய புத்தகங்களை ஆர்வமாக வாங்க வருவார்கள் என்பதற்காக இந்த பகுதியில் கடற்படை தளங்களோட கண்காட்சி என்பதும் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி துவங்கப்பட்டு 3வது நாளாக இன்றும் இந்த புத்தக திருவிழா என்பது நடைபெற்று கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த புத்தக திருவிழா என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த புத்தக திருவிழா என்பது தற்போது இப்போ மந்தமான சூழ்நிலை தான் காணப்படுகின்றன. குறிப்பாக அவர்கள் மாற்றப்பட்ட காரணமாக அதிகாரிகளும் இந்த சம்பவ இடத்திற்கு யாரும் வரவில்லை. குறிப்பாக கூட்டம் என்பது மிக குறைவாக தான் காணப்படுகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் என்பது மிக அதிகமாக இதனை விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மாணவ கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இந்த லட்சக்கணக்கான புத்தகங்கள் தற்போது விற்பனைக்கு வந்த போதிலும் அதனை வாங்குவதற்காக பொதுமக்களுக்கு மிக ஆர்வம் காட்டப்பட வேண்டும். இது தொடர்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய தங்களுடைய கோரிக்கையாக வைத்துள்ளார்கள். தொடர்ந்து பல்வேறு கல்லூரி மற்றும் மாணவர்கள் நேரடியாக இந்த புத்தக திருவிழாவை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறார்கள். நேரடியாக அவங்கள்ட்ட பேசுவோம். அம்மா, தற்போது இந்த புத்தக திருவிழா எந்த அளவுக்கு இருக்கு? எந்த அளவுக்கு நீங்க கல்லூரியிலிருந்து தங்க புத்தகத்தை வாங்க வரீங்கம்மா? சொல்லுங்கம்மா. தொடர்ந்து இந்த புத்தகத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படி படிக்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கு? சொல்லுங்கம்மா, எப்படி உங்களோட ஆர்வம் இருக்கு? புத்தகங்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் ரொம்ப நல்லாவே இருக்கு. எக்ஸாம்ஸ்குள்ள புக்ஸ் தான் நாங்கள் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஸ்டோரி புக்ஸ், இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி புக்ஸ், அதுக்கப்புறம் லீடர்ஸ் பத்தி நிறைய நாங்கள் தேடிட்டு அந்த மாதிரி தான் எங்களோட ஆர்வம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய யூஸ்ஃபுல்லான பார்த்ததும் பழங்காலத்து பொருட்கள், அப்புறம் நேவி, அந்த மாதிரி நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள் படிப்பது நாளடைவில் குறைஞ்சிட்டு வருது. இது மாதிரி புத்தக திருவிழா போடுறதுனால எப்படி நீங்க மாணவர்கள் எந்த அளவுக்கு புத்தகத்தை ஆர்வம் காட்டி வரீங்க? இல்ல படிக்கணும்னு சொல்றீங்களா? படிக்கக்கூடிய தன்மை பேரு இப்போ எப்படி படிக்கணும்னு நினைக்கிறீங்க மாணவர்கள்? அதாவது எங்களோட போனால நாங்க யார்கிட்டயும் ரொம்ப இன்டராக்ட் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி புக் படிக்கிறதுனால நான் படிச்சதை மற்றவங்களுக்கு சொல்லி அந்த இன்டராக்ஷன் எங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்க ஃபர்ஸ்ட் புக்கே சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். இல்ல, இத மாதிரி புத்தக திருவிழா வேற என்ன பண்ணணும் நினைக்கிறேன்? இப்ப கிட்டத்தட்ட மாணவர்களுக்கான தள்ளுபடி என்பது இங்க வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்களுக்கு 10%, மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 50% வரை சில புத்தகங்களுக்கு தள்ளுபடி. இதே மாதிரி இன்னும் படிக்கக்கூடிய ஆர்வம் வரணும்னா என்ன மாதிரி அரசு செய்யணும்? இந்த வருஷத்துக்குள்ளது இது நாங்க TNPC புக் இந்த மாதிரி பார்த்தோம். அது 2016ல உள்ளதா நாங்க இப்போ இருக்கு. நாங்க இப்போ உள்ளது கரண்ட் இயர்ல உள்ள சிலபஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படி சொல்லி நினைக்கிறோம். வரணும்னு நினைக்கிறோம். சொல்லுங்கம்மா, நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்க? இந்த புத்தக திருவிழால எப்படி இந்த புத்தகங்களை பார்த்துட்டு வரீங்க? எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. ஆனா எடிஷன் மாறி இருக்குது. 2016ல உள்ளது இருந்துச்சு. ஆக்சுவலா 2025 இந்த மாதிரி கரண்ட் இயர்ல உள்ளது படிக்கிறதுனால தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா புத்தகங்களோட படிப்பு தன்மை என்பது பள்ளியில இருக்கட்டும் கல்லூரியில இருக்கட்டும் மாணவர்கள குறைஞ்சிட்டு வருது. அது மாதிரி சமூக வலைத்தளங்களை தேடி மாணவர்கள் சென்று கொண்டிருக்காங்க. பொதுமக்களும் அதை நோக்கி சென்று கொண்டிருக்காங்க. பொதுமக்கள் இது மாதிரி புத்தகங்களை படிக்க ஆர்வம் காட்டப்பட வேண்டுமா? எந்த அளவுக்கு உங்களோட இது?
இப்போ வந்து இந்த மாதிரி புக் ஃபேர்ஸ் இந்த மாதிரி வர்றனால நமக்கு வந்து அந்த புக்ஸ் வந்தா கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் ஒரு புக்ஸ் வாங்க தான் செய்வோம். கண்டிப்பா அதை படிக்கிற இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ள வரதான் செய்யும். அதனால ஸ்கூல் காலேஜஸ்ல இருந்தெல்லாம் வர்றாங்கல்ல, கண்டிப்பா எல்லாருமே படிப்பாங்க. இல்ல வேற என்ன மாதிரியான உங்களுக்கு நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளணும்? இன்னும் படிக்கக்கூடிய தன்மை கொண்டு வரணும். இன்னும் நீ சொன்ன மாதிரி டிஎன்பிசி எதிர்கொள்ளணும்னா இப்போ சமீபத்தில் வரக்கூடிய அந்த எதிர்கொள்ள மாதிரி சிலபஸ் வரணும். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் நினைக்கிறேன்? டிஸ்கவுண்ட் போடலாம் கொஞ்சம் புக்ஸுக்கு. இப்போ இருக்குது. இப்போ 2016ல உள்ள புக் வந்து டிஸ்கவுண்ட் 50 ரூபீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாங்க வந்து இப்போ கரண்ட் இயர்ல உள்ள சிலபஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து 2016ல உள்ள சிலபஸ் தான் இப்போ கரண்ட் இயர்ல 50 ரூபீஸ்க்கு இது பண்றாங்க. இப்போ வந்து இப்போ 24ல உள்ள சிலபஸ் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும். நீங்க சொல்லுங்கம்மா, என்ன மாதிரியான அரசு மேற்கொள்ளணும் அது தொடர்பாக சொல்லுங்க. இல்ல இப்ப புத்தகங்கள் அதிகமாக விற்பனை ஆகப்பட வேண்டும், இன்னும் தள்ளுபடிகள் அதிகரிக்க வேண்டும், அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல வேற மாணவர்களுக்கு என்ன சொல்ல வருவீங்க? புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக தங்களுடைய அறிவுத்தன்மை எந்த அளவுக்கு வளர்த்துக்கலாம்? புக்ஸ் நிறைய படிக்கலாம், நமக்கு நாலேஜ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். டிஎன்பிசி இந்த மாதிரி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூர்யா, நீங்க நேரடியாவே கேட்கலாம். ஏனென்றால் படிக்கக்கூடிய தன்மை என்பது இப்போ பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மத்தியில் மிகவும் குறைந்து உள்ளது என்பது நம் எடுத்துக்காட்டாக பொது மாணவர்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அரசு என்பது புதியதாக வரக்கூடிய டிஎன்பிசி அது தொடர்பான புத்தகங்களை அதிகமாக விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மாணவர்கள் கோரிக்கை உள்ளது. இது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் என்பது இந்த புத்தக திருவிழா தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் அதிகமாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டு அதன் பிறகு புத்தகங்களை மிக அதிகமாக வாங்கி அதற்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையாக அமைக்கப்பட வேண்டும். பல்வேறு ஆன்மீக புத்தகங்கள் முதல் பெண்களை கவரக்கூடிய சமையல் புத்தகங்கள் மற்றும் குழந்தைகளை கவரக்கூடிய பல்வேறு புத்தகங்களும் தற்போது விற்பனைக்கு என்பது வந்துள்ளது. 10% முதல் கிட்டத்தட்ட 30% வரை மாணவ மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குழந்தைகளுக்கான 50% வரை இந்த புத்தக திருவிழாவில் தங்களுக்கான தள்ளுபடி என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் இந்த பகுதியில் வந்து மிக குறைவான கூட்டம் தான் காணப்படுகிறது. இது தொடர்பாக மற்றொரு ஐயா வணக்கம் ஐயா, தற்போது இந்த ஆன்மீக புத்தகம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்பது போல இந்த பல்வேறு புத்தகங்கள் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு கோயில நின்று இது போன்ற புத்தகங்களை விற்பனை செஞ்சுட்டு வராங்க உங்க ஆட்கள். ஆனா குறிப்பாக நீங்க இது போன்ற ஒரு ஸ்டால் அமைக்கப்பட்டு இந்த புத்தகங்களை எப்படி விற்பனை பண்ணிட்டு வரீங்க? மக்கள் எப்படி ஆர்வமா இருக்காங்க? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அதை பொதுவாக வந்து நாங்கள் இப்போ வந்து ஆர்வமாக தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம சொல்லும்போது ஆர்வமாக வாங்குறாங்க. நாங்கள் அதை வந்து சலுகை விலையிலும் அவர்களுக்கு வழங்கி வருகிறோம். அதை ஒரு சிலர் விவரம் கேட்கும்போது அந்த ஆன்மீக ரீதியில் விவரம் சொல்லும்போது ஆர்வமாக வாங்கி வருகிறார்கள். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் உள்ளது. இதை எல்லோரும் பயன்படுத்தும் போது இப்போதைக்குள்ள சில அதாவது இப்போது உள்ள சூழ்நிலைகளில் அதில் வந்து இந்த ஆன்மீக புத்தகங்கள் இப்போ நாங்கள் இஸ்கான் மூலம் வழங்கும் போது அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் சில கேள்விகள் கேட்கும்போது நாங்கள் சொல்லும் பதில் அவர்களுக்கு திருப்தியாக இருந்து உடனே வாங்குகிறார்கள். உதாரணமாக பகவத்கீதையை பற்றி சொல்லுகிறோம். இது எப்படி உள்ளது? அவர்கள் கதை மாதிரி கேட்கிறார்கள். பகவத்கீதை என்பது நாம் எதற்காக வாங்குகிறோம் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது பகவான் கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே நாங்கள் வழங்கி வருகிறோம். உண்மையுருவில் வழங்கி வருகிறோம். அதை ஆர்வமாக வாங்கி இப்போ புத்தகங்கள் நீங்க கொண்டு வரீங்க. எந்த அளவுக்கு இப்போ இந்த இஸ்கானோட இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா புத்தகங்களை வாங்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கு? பொதுமக்கள் ஆர்வம் வந்து குறைவாக இருந்தாலும் ஆனால் வருபவர்கள் சிறப்பாக வாங்குகிறார்கள். அதான் இதில் உள்ள உண்மை. அதே மாதிரி குழந்தைகள் ஆர்வமாக வாங்குகிறார்கள். அந்த கலரிங் புக் எல்லாமே சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா பொதுமக்களோட படிப்பு தன்மை என்பது குறைந்துள்ளதா சொல்லப்படுது. ஆனா இருந்த போதிலும் இது போன்ற ஆன்மீக புத்தகங்களை எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? ஆன்மீக புத்தகங்கள் என்று வரும்போது அவர்கள் மற்ற விஷயங்களில் நிறைய ஈடுபாடு இருக்கும். ஆனா ஆன்மீக விஷயங்களில் இந்த புத்தகங்கள் வாங்குற வழியாக அவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கிறது என்றே சொல்லலாம். ஏனென்றால் மற்ற விஷயங்களில் அவர்களுக்கு பல விஷயங்கள் வெளியே வருகிறது. ஆன்மீக விஷயங்களில் எங்களை போன்ற இஸ்கான் வந்து புத்தகங்கள் மூலமாகவே விநியோகிக்கிறோம். அதை அவர்கள் ஆர்வமாக வாங்குகிறார்கள், கேட்கிறார்கள். இதை உறுதியாக இது ஒரு நல்ல முன்னேற்றம் என்றே நாங்கள் கருதுகிறோம். இப்ப எத்தனை சதவீதம் நம்ம தள்ளுபடி விற்பனையில கொடுக்கீங்க? இப்ப மற்றதை விட இந்த அரசு மாவட்ட நிர்வாகம் அமைத்துள்ள இந்த புத்தக திருவிழால எத்தனை சதவீதம் நம்ம தள்ளுபடி கொடுக்கும்? இது 20% 25% நார்மலாக கொடுக்கிறோம். சிலது 30% கொடுக்கிறோம். அதே மாதிரி உதாரணமாக பகவத்கீதையெல்லாம் நல்ல சலுகை விலையில் கொடுக்கிறோம். ஆர்வமாக வாங்குகிறார்கள். சொல்லும்போது அதாவது இந்த ஸ்டாலுக்கு வந்தாங்கன்னா அவங்க வாங்கிட்டு தான் போகிறாங்க. அந்த மாதிரி வருது. நாங்களும் அதை விவரமாக சொல்லி வருகிறோம்.
ரொம்ப நன்றி ஹரே கிருஷ்ணா. இல்ல வேற இது மாதிரி புத்தகங்கள் அதிகமாக விற்பனை செய்வதற்கு அரசோ இல்ல மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதுல நேரடியாக மத்திய மக்கள் ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணலாம். ஆன்மீகமே நம்ம வாழ்க்கையில் ஒரு அமைதிக்கு சிறந்த வழி என்பதை அவர்கள் சொன்னார். எல்லோரும் அதில் ஆர்வமாக இப்போது நீங்கள் பார்க்கலாம், எல்லா கோயில்களிலும் கூட்டம் அதிகமாகவே இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது மக்கள் அப்போ ஆன்மீகத்திற்கு திரும்பி வருகிறார்கள் என்பதை உணர்கிறோம். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கவர்மெண்ட்டும் இதில் ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணால் ஒரு அமைதி கிடைக்கும். உலகம் முழுவதும் ஒரு நல்ல அமைதி கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாமல் நடப்பதெல்லாம் குறைவு பண்ணுறதுக்கு ஆன்மீகமே இதுக்கு உதவியாக இருக்கும். இஸ்கானும் நாங்களும் எங்களால் முயன்ற அளவு வழங்கி வருகிறோம். அவர்களுக்கு நிறைய கிளாஸ் எல்லாம் நடத்தி வருகிறோம். கோயிலில் தாராளமாக அவர்கள் பங்கு கொள்ளலாம். நிச்சயமாக சூர்யா அவர் தெரிவித்தது போலவே தற்போது பல்வேறு புத்தகங்கள் தற்போது இங்க புத்தக திருவிழாவுக்கு விற்பனைக்கு வந்திருந்த போதிலும் ஆன்மீக புத்தகம் என்பது மிக அதிகமாக பொதுமக்கள் தங்களுடைய ஆர்வம் காட்டி புத்தகங்களை வாங்கி கொண்டு செல்கிறார்கள். அவர் தெரிவித்தது போலவே பொதுமக்களுக்கு பல்வேறு தள்ளுபடி விலைகளிலும் இந்த புத்தகங்கள் என்பது விநியோகம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இருந்த போதிலும் இன்னும் அதிகமாக பொதுமக்கள் தானாக முன்வந்து இந்த புத்தக திருவிழாவை பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நெல்லை மாவட்ட நிர்வாகம் என்பது தங்களுடைய வேண்டுகோளாக வைத்துள்ளது. ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருந்த போதிலும் கூட்டங்கள் மிக அதிகமாக காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் புத்தகங்களை இன்னும் பொதுமக்களோ மாணவ மாணவிகளோ தேடி வந்து அவர் தெரிவித்தது போலவே ஆன்மீக புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்து புத்தகங்களில் வாங்கி அவர் சென்றால்தான் இன்னும் அதை அடுத்த ஆண்டு இது போன்ற பதிப்பாளர்கள் நேரடியாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இன்னும் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஏனென்றால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என சொல்லக்கூடியது பாளையங்கோட்டை பகுதி மிக அதிகமாக பள்ளி மற்றும் கல்விகள் நிறைந்த பகுதியாக உள்ளக்கூடியது. படிப்பு தன்மையில் மிக உயர்ந்த இடமாக இருக்கக்கூடியது பாளையங்கோட்டை பகுதி. ஆனால் தற்போது இது போன்ற மாணவ மாணவிகளும் இதனை பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இவரோட கோரிக்கை உள்ளது. கடந்த ஆண்டு 2 கோடி ரூபாய்க்கு புத்தக விற்பனை என்பது நடைபெற்றது. இந்த ஆண்டு என்பது 3 கோடி ரூபாய் இதற்கான விற்பனை இலக்கு என்பது வைக்கப்பட்டுள்ளது. அந்த இலக்கையும் தாண்டப்பட வேண்டும் என்பதுதான் இங்குள்ள பதிப்பாளர்களும் தங்களுடைய வேண்டுகோளாக வைத்துள்ளார்கள். சூர்யா, பொருணை புத்தக திருவிழா மற்றும் மக்களுடைய வருகை, மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன? நேரலை தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.